ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? பலாப்பழ லவர்ஸ், இன்னைக்கான ரெசிபி எல்லாமே உங்களோடது. மெனு என்னன்னு சொல்லிடவா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பலாப்பழ புட்டு, 10 மணி ஸ்நாக்ஸுக்கு பலாப்பழத்துல ஜூஸ், லஞ்சுக்கு பலாப்பழத்துல ரசம், பலாப்பழ சீடை வச்சு சுக்காவும் பொரியலும். எப்படி எல்லாம் ரெடி பண்ணேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துக்கோங்க. இன்கிரீடியன்ஸோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே கரண்ட் போயிட்டு அந்த கேப்ல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பலாப்பழமும் ரெடி, ஆரம்பிக்கலாமா? ஸ்நாக்ஸுக்கு பலாப்பழ ஜூஸ், தேங்காவை அடிச்சு முதல்ல பால் 2ஆம் பால்னு எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி வச்சிருக்கிற பலாப்பழம், மில்க் மேட் 2ஆம் பாலையும் ஊத்தி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இந்த கெட்டியான தேங்காய் பாலையும் ஊட்டி டைலூட் பண்ணோம்னா பலாப்பழ ஜூஸும் ரெடி. இங்க லஞ்சுக்கு சோறு ரெடி. ரசம் வச்சிடலாமா? 5 பலாச்சொலைய அடிச்சு எடுத்துருந்தேன். இது கூட கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் சேர்த்து அடிச்சு எடுத்துருந்தேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். புளியும் ஊற வச்சாச்சு. பாத்திரத்துல கொஞ்சமா தேங்காய் விட்டு கடுகு, வத்தல், கருவேப்பிலை தாளிச்சிட்டு தக்காளியை நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிருந்தேன். அதுக்கப்புறம் அடிச்சு வச்ச மசாலாவையும் உள்ள சேர்த்து 2 பரட்டி வச்சுட்டு ஊற வச்ச புளியும் கரைச்சு உள்ள சேர்த்து உப்பு சேர்த்து நொற கூட விட்டு இறக்குனேன்னா பலாப்பழ ரசமும் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்காக பலா கொட்டையை வச்சு சுக்காவும் வைக்க போறேன். ஒரு பொரியலும் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பலா கொட்டையில மேல இருக்கிற அந்த ஹார்டான தோலை உரிச்சு எடுத்துருந்தேன். இந்த கொட்டையை ஒரு நாள் காய விட்டுட்டு தோல் உரிச்சிங்கன்னா உரிக்க ஈஸியா இருக்கும். இதை வேக வைக்கிறதுக்காக கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து பலா கொட்டையும் சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டா குக் ஆயிரும். தண்ணியை வடிச்சிட்டு கட் பண்ணியும் வச்சிருந்தேன். இப்ப பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடான பிறகு கடுகு தாளிச்சிட்டு பல்லாரியும் வதக்கி தக்காளியும் நல்லா கொலைய வதக்கிருதேன். இது கூட கொஞ்சம் மசாலாக்களையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமா தண்ணியும் தேங்காய் பாலும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுறேன். கொதி வந்த பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பலாக்கொட்டையையும் கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கெட்டி ஆச்சுன்னா முக்கியமா எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். காரசாரமா சுக்காவும் ரெடி. நெக்ஸ்டா பொரியல் வச்சிடலாமா? பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, வத்தல், கருவேப்பிலை தாளிக்க இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பலாக்கொட்டையும் உப்பையும் சேர்த்து 2 பெரட்டி விட்டு தேங்காய் பூவை சேர்த்து நல்லா நசிச்சு எடுத்தோம்னா சிம்பிளா பொரியலும் ரெடி. நெக்ஸ்டா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பலாப்பழத்துல புட்டு மாவு கூட கொஞ்சமா உப்பு, சுகர், துருவன தேங்காய், விழுதா அடிச்ச பலாப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன். பாலா உருட்டுனா அப்படியே நிக்கணும், தட்டி விட்டா உதிர்ந்துடணும். இது கரெக்டான பக்குவம். கொஞ்சம் பலாப்பழத்தை பொடிசா கட் பண்ணியும் எடுத்து வைக்கேன். இதை இப்ப சிரட்டை புட்டா அவிச்சு எடுத்துடலாம். புட்டு பாத்திரத்துல கொஞ்சமா துருவன தேங்காய், மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு, கட் பண்ணி வச்சிருக்கிற பலாப்பழம் கொஞ்சம் வச்சுட்டு மேலையும் மாவு வச்சு ஃபில் பண்ணி ஆவில வேக வச்சும் எடுத்துருதேன். வீடே மணக்கிற அளவுக்கு சிம்பிளா புட்டும் ரெடி. இந்த பலாப்பழ புட்டு கூட பயிறு பப்படம்னு எதுவுமே தேவையில்ல. திருப்பி தேவைப்பட்டா வேணா கொஞ்சம் சுகர் வேணா சேர்த்துக்கலாம். நல்லா பலாப்பழ பிளேவரோட சாப்பிட டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. முக்கணில ஒன்னான இந்த பலாப்பழத்தை வச்சு இன்னைக்கான லஞ்ச், ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண லஞ்சையும் ஸ்நாக்ஸையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.